வணக்கம் மக்களே. செங்கல்பட்டு டு கன்னியாகுமரி வீடியோ போட்டேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் இந்த வாட்டியே கொஞ்சம் கம்மி தான். பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம். பீச்சில் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே வாக் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். அங்கே தான் ஒரு வேக்சினேஷன் பார்த்தேன். ஆனால் நான் போகிற நேரம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ அண்ணங்கிட்ட தொட்டிப்பாலத்துக்கு வழி கேட்டேன். அவர் சொன்னார் 3 பஸ்ஸு மாறி தான்ப்பா போனோம் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து வடச்சேரிக்கு பஸ் ஏறி போயிட்டேன். ஸோ பஸ்ஸு ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை. ஆக்சுவலி விண்டோ சீட்டு வேறு கிடச்சிச்சு. செம்ம கிளைமேட்டு, விண்டோ சீட்டு, நல்ல வியூவு, அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுச்சு. ஸோ அங்கே 2-3 பேருக்கு இருந்து தக்கலைக்கு பஸ் ஏறினேன். ஸோ இங்கே கூட மறுபடியும் நமக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. ஒரு வேளை அந்த ஊரில் ஜனத்தொகையே கம்மி தான் போல். நடுவில் கொஞ்சம் நேரம் பஸ்ஸு அப்படியே செம்மையாக ஒரு தூக்கம். பஸ்ஸு தூங்குறத நிம்மதி வேறு எங்கேயும் வரவே வராது. அங்கே போய் இறங்கி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்தேன். ஸோ சூப்பராக ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. அவியல்னு ஒன்று வச்சாங்க, அதுதான் அங்கே பெஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் பஸ் ஏறி தொட்டிப்பாலத்துக்கு போயிட்டேன். அங்கே இறங்கி அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருந்தேன். நடுவில் ஒரு அண்ணன் லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அப்படியே அவர் கூட பேச்சு போட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக அங்கேயே அவர் கூப்பிட்டு போய் விட்டார் பக்கத்துலேயே நம்மளுக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உள்ளே போகிற வழியில் நம்மளுக்கு காமராஜரோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா காமராஜர் தான் இதை கட்டியிருக்காரு. ஸோ அங்கே அப்படியே ஒரு என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே போய் பார்த்தா அப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய ஷாக்கு. தொட்டிப்பாலத்தில் சுத்தமாக தண்ணி இல்லை. ஏதோ ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, பட் ரெனோவேஷன் மட்டும் போயிட்டு இருக்கு போல். அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே அழகாக ஒரு இயற்கை காட்சி. அப்படியே நடுவில் பெரிய ஒரு ஆறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ராவலு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்ன விஷயம்னா, நம்ம போனதே லேட் ஆகிடுச்சி. அதுக்கு மேலே அங்கே எதுவும் ஸ்டேவும் நம்மளுக்கு கிடைக்கல பெருசாக. ஸோ அதோடு அங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டேன். இங்கே இருக்க சைன் போர்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் போகணுன்னு நினச்சின்னா யூஸ் பண்ணிங்க. இங்கேருந்து நம்மளுக்கு பக்கத்தே டேமு, நிறைய ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாப்போம் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.